யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49, 50 வாசிக்கலாம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. அடுத்த வசனத்தையும் கூட வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறது, தேவ தூதர்கள் மனுஷருடைய குமாரனத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அந்த 50வது வசனத்தில், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். கை உயர்த்தி அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் தேவன் பெரிதானவைகளை காண பண்ணுவாராக. ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர், அதனாலே பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, இது முதல் காண்பீர்கள்னு சொல்கிறார். கீழே படிக்கும்போது இது முதல் காண்பீர்கள் 2 வார்த்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இது முதல் காண்பீர்கள். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இதிலும் பெரிதானவைகள் அப்படின்னா இன்னொன்று ஏற்கனவே என்ன செய்யுது இருக்குன்னு அர்த்தம். ஒன்று ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு செய்தார். ஆண்டவர் சொல்கிறாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரை நமக்கு தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நமக்கு பெரிதாக தெரியலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு சாதாரணமானது, இதிலேயும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா, நாத்தான்வேல் தேவனை பார்த்து சொல்கிற வார்த்தை, ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. நாத்தான்வேலுக்கு ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருந்தது. இது எப்படி நான் அத்திமரத்தின் கீழே இருந்ததை ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? இவர் என்னை பற்றி சொல்கிறாரு, நான் எங்கே இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்போது அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அது மாதிரி ஒன்று அவன் பார்த்ததில்லை. முதல் முறையாக அவன் வாழ்க்கையில் ஒரு நடந்ததை வெளிப்படையாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறத அவன் கேட்ட உடனே அது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். அத்திமரத்தின் கீழே இருந்ததை பார்த்ததை வச்சே அவர் தேவனுடைய குமாரன் சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை விட பெருசெல்லாம் நீ என்ன செய்ய போகிற, பார்க்க போகிற. இதை வச்சு மட்டும் என்னை தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியதில்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதை நீ காணும்படி செய்வேன். தேவ தூதர்கள் மேலே அடுத்த வசனம் சொல்லும் பொழுது, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள்னு சொல்கிறார். இதிலும் பெரிதானவைகளை இது முதல் நீங்கள் காண்பீங்க. சொன்னதுக்காகவே இல்லை, உன் கண்களால் கூட என்ன செய்ய போகிற, காண போகிற. நான் அத்திமரத்தின் கீழே இருக்கிறத கண்டேன்னு வாய்னால் சொன்னதை நீ ஆச்சரியப்படுற. வெறும் வாய்நாள் வார்த்தைக்கே இவ்வளவு நீ ஆச்சரியப்படும் பொழுது, நீ கண்களினால் காணும்படியான காரியங்கள் என்ன செய்யும், நடக்கும். நம்முடைய வாழ்வில் நிறைய விஷயங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருப்பார், வாக்கு தத்தங்களாக சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நாத்தான்வேலுக்கு மட்டுமில்லை, நமக்கும் உண்டாகிறது. என்னென்னா, காதுகளினால் கேட்ட வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நம்முடைய கண்கள் காணும்படி தேவன் செய்ய முடியும். அது இது முதல் காண்பீர்கள். அல்லேலூயா. அன்பான, எதை காண முடியும் தேவனுடைய பிள்ளைகளை? யாக்கோபு சொன்னான் பாருங்க, நான் என் குமாரனை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அவன் யோசேப்பு காணாமல் போன போது யாக்கோபு சொன்னான், என் மகனை இனி பார்க்க முடியாதுன்னு துக்கப்பட்டு அழுது அவனே ஒரு முடிவுக்கு என்ன செய்துட்டான், வந்துட்டான். ஆனால் ஸ்தோத்திரம், மறுபடியும் அவனை பார்க்கும்படி தேவன் செய்தார். ஆகவே எதை ஆண்டவர் காணும்படி செய்கிறார்? இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற தேவன் யாக்கோபின் வாழ்விலே காண முடியாது என்பதை காண செய்தது போல நம்முடைய வாழ்விலேயும் ஆமென் ஸ்தோத்திரம், நடக்காதவர்கள் நடக்கிறதை காணும்படி தேவன் செய்வார். வாயினால் சொன்ன வார்த்தைகள் அல்ல, கண்களினால் காண்பதை. யாக்கோபு காதுகளினால் கேட்டான், உம்முடைய குமாரன் இன்னும் உயிரோடு இருக்கிறான்னு காதுகளை கேட்டான். அப்பவும் ஒரு வார்த்தை அதில் வருது, அவனுடைய இறுதி என்ன ஆயிடுச்சுது, அதிர்ச்சி அடைந்தது, ஆச்சரியப்பட்டு போனான். ஸ்தோத்திரம்.
அவனுக்கு ரொம்ப அந்த காரியம் வந்து நம்ப முடியாததாக இருந்தது. யாராக இருந்தாலும் அப்படி தான் என்ன செய்யும் இருக்கும் இல்லை. ஒருத்தர் இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் இருக்கிறான்னு ஒரு செய்தி வந்ததுன்னா, ரொம்ப வருஷம் கழித்து வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? அது அப்படியா பார்ப்போம் உண்மையாக இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஆனால் யாக்கோபுக்கு முழு நம்பிக்கை இல்லை. ஆனால் நேரில் பார்த்த உடனே யோசேப்பை கட்டி பிடித்து தழுவி அவர் ரொம்ப நேரம் என்ன செய்தான்? அழுதான். அல்லேலூயா. அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அப்போது தன் குமாரர்கள் மூலமாக கேள்விப்பட்ட உடனே கண்ணால் பார்த்த உடனே நம்பாமல் இருக்க முடியாது. கண்களினால் காண செய்யும் தேவன், ஆச்சரியமாய் தேவன் நடத்தினார் அல்லவா. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். காதில் கேட்பது பெரிது என்றாலும் கண்களால் காண்பது அதை விட இதிலும் பெரிதானவைகள். ஆண்டவர் பெரிதானவைகளை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பெரிதானவைகளை நாம் காணும் முன்பு பெரியவரை நாம் காண வேண்டும். ஆமென். யாரெல்லாம் பெரிதானவைகளை காணணுமோ அதுக்கு முன்னாடி நாம் பெரியவரை என்ன செய்யணும்? காண வேண்டும். பெரியவரை காணாமல் பெரிதானவைகளை காண இயலாது. ஆகவே ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய இது முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். யோவான் இயேசுவை அறிந்ததை விட அதிகமாக அறிய செய்த இதிலும் பெரிதானவைகளை காண்பாயினா யோவான ஆண்டவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். இயேசுவை அறிந்ததை விட இதிலும் பெரிதாக அறிந்து கொள்ள யோவானுக்கு தேவன் கிருபை செய்தார். 1ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை படிக்கும்போது இங்கே வாசிக்கிறோம், அந்தபடியே கண்டு என்று சொல்லப்பட்டுகிறது. என் ஆண்டவரை யோவான் வந்து ஏற்கனவே அவனுக்கு அதுதான் வந்திருக்கிறான். யோவான் ஸ்நானன் வந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட காரணம் இயேசுவுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தும்படியாக அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. மேலே வாசிக்கும் பொழுது பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியான புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா ஏற்கனவே அவங்க சொல்லப்படுறது, யார் மேலே புறா வந்து இறங்குதோ அவர் தான் யார்? தேவகுமாரன், மேசியான்னு அவனுக்கு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போனா யோவான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் ஞானசானம் கொடுக்கும்போதெல்லாம் யாரெல்லாம் ஞானசானம் பெற வர்றாங்களோ அவங்களெல்லாம் மண்டைக்கு மேலே பார்த்துருப்பார், தலைக்கு மேலே கவனிச்சிருப்பார். யார் மேலேயாவது புறா வந்து இறங்குதான்னு பார்த்துட்டே இருந்தார். ஒரு நாள் இயேசு மேலே அந்த புறா வந்து இறங்குவதை காண உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துச்சுது, அப்போ இவர் தான் யார்? மேசியா. நமக்கு அப்படி தானே சொல்லியிருக்குது. அவன் கவனமெல்லாம் வந்து மற்றவங்களுக்குலாம் ஞானசானம் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. இயேசுவுக்கு ஞானசானம் கொடுக்குறது அவனுக்கு பெரிய விஷயம். அவன் எல்லாத்தையும் பெருசாக நினைக்கல. நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஞானசானம். ஆனால் அவன் இந்த ஒருவருக்காக தான் காத்திருந்தான். இந்த ஒருவருக்காகவே காத்திருந்தான். ஏன்னா அதுக்காகவே இந்த உலகத்தில் பிறந்தானவன், இயேசுவுக்கு வழி ஆயத்தப்படுத்த. அப்போது அந்த இயேசுவையே பார்த்துட்டுருக்கிறான், புறாவையும் பார்க்குறான், மேசியாவையும் பார்க்குறான். அது ஒரு நாள் அவனுடைய வாழ்வில் நடந்தது. அதை தான் அவன் சொல்கிறான். ஸ்தோத்திரம். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமார் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொன்னான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காண்பாய் என்கிறதை சொன்னார். அந்தபடியே நான் என்ன செய்தேன்? கண்டேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் காண்பாய் என்ற வார்த்தை இருக்கிறது. காணும்படி தேவன் என்ன செய்வார்னா கிருபை செய்வார். காண்பாய் என்ற வார்த்தை பெரிதானது. அது வாக்குத்தத்தம் பெரியது தான். ஆனால் வாக்குத்தத்தத்தை விட எது அப்படின்னா, அது நம்முடைய கண்களால் அதை காணும் போது தான் அது அதை விட பெரியது. நம்ம நல்லேலூயா. கேட்டதை காண செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்முடைய வாழ்வில் சொன்ன வாக்குத்தத்தத்தை கேட்டோம், அதை காணும்படி ஆண்டவர் செய்வார். அந்த வாக்குத்தத்தத்திற்காக தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது அது காணும்படி செய்வார். யோவான் கேட்டான் ஒரு நாளில், அதை அவனுக்கு காண செய்தது போல நமக்கும் இதிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் செய்வார். 33ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே வாசித்தோம், நான் அவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானசானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவது நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் நான் அதை உண்மையாகவே கண்ணால் நான் பார்த்தேன். எத்தனையோ பேருக்கு யோவான் ஞானசானம் கொடுத்துருப்பார். ஆனால் ஒருத்தர் மேலேயும் புறா வந்து என்ன செய்யலை? அமரலை. ஆனால் இந்த இயேசுவின் மேலே புறா வந்து இறங்கினதை பார்த்தபோது அவன்
தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நடந்ததை அவன் கண்ணால் கண்டான். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நான் அறிந்ததிலும் பெரிதானவைகளை அறிய தேவன் கிருபை செய்கிறார். நம்ம வாழ்வில் இயேசுவை இதுவரைக்கும் என்னால் அறிஞ்சிருக்கிறோமோ அதோட இன்னும் அறியும்படி தேவன் நமக்கு கிருபை. தேவனை அறிந்து கொள்றதுன்றது நல்லா நீ கவனிச்சுக்கோங்க, கேட்பது மட்டுமே கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதும் கூட அப்படிதான். நம்ம ஆண்டவரை, அவர் யார், எவ்வளவு நல்லவர் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் அனுபவிக்கிறோம்ல, அதுவுமே அறிந்து கொள்ளுதல் தானே. அதுவும் அறிந்து கொள்ளுதல் ஆண்டவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் ஆண்டவரை காதால் அறிந்து கொள்கிறது ஒன்று இருக்குல்ல, அதை அனுபவத்தால் அறிந்து கொள்ளும்படி தேவன் செய்கிறார். அதான் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆமாம், அல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை கேட்பீர்கள் அல்ல, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆகவே நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல் என்பது கேட்பதோடு நிறுத்திக்கிறது இல்லை. எத்தனையோ நம்ம பிரசங்கத்தில் கேட்குறோம், சபையில் அல்லது மேலே எத்தனையோ இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறதுக்கு வழி நிறையா இருக்குது. ஆனால் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறோம், நிறையா செய்வார் ஆண்டவர் கேட்டுகிட்டே இருக்கிறோம்ல. அது ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக தேவன் செய்வார். அது யோவானுக்கு என்ன செய்தான் நடந்தது. அவனுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொன்னபடியே கண்டேன்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, 36 படிக்கனா, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் பாருங்க, இதிலும் பெரிதானவைகளை, அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை விட மேலே தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார்னா கிருபை செய்கிறார். முதல்ல சொல்லும்போது நான் புறா இறங்குகிறதை கண்டேன், இல்லை கேள்விப்பட்டேன். அப்புறம் இயேசு மேலே புறா இறங்குறதை கண்ணால் கண்டேன். இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறான். இவர் தான் யாருன்னா தேவ ஆட்டுக்குட்டி. அப்போனா இயேசு யாருன்றதை சரியாக அறிந்து கொள்ளும் இடத்திற்கு யோவான் என்ன செய்கிறாருன்னா வராரு. அதே மாதிரி தான் இவர் தான் மேசியா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நாத்தான்வேலுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். அன்பானவர்களே, ஆகவே தேவனாகிய ஆண்டவர் அடையாளங்களை காண்பிக்கிற தேவன். அப்படிதானே? தேவன் சும்மா ஏதோ போகிற போக்கில் நம்மளை மாதிரி சொல்லிட்டு போகிற ஆண்டவரில் தேவன் சொன்னார்னா அது உண்மையை தான் சொல்வார், நடக்கிறத தான் சொல்வார். அது அடையாளத்தோடே ஆண்டவர் சொல்கிறார். சில அடையாளங்களை ஆண்டவர் காமிக்கிறார். நீ பார்க்குற அவர் உண்மையான மேசியா அப்படின்றத புறா என்ன செய்யும்னா அடையாளம் காண்பிக்கும். அல்லேலூயா. அடையாளம் காண்பிக்கும். புறா பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறதுல இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் இல்லை. புறானாவே பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக என்ன செய்திருக்குது. புறா இன்னொன்றுக்கும் ஒரு காரணம், சமாதானத்துக்கு கூட புறாவை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி தானே? நோவா பேழையில் அந்த புறாவை வெளியே விடுறார் இல்லையா, அதுதான் ஒரு இளைய சின்ன துளிரை வாயில் கவி கொண்டு வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அது தேவன் கொடுத்த ஒரு நோவாவுக்கு ஒரு அடையாளம். இன்றைக்கி நமக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம கண்கள் காணும்படி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தருவார். அல்லது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கும் அவர் தான் மேசியா, அவர் நமக்கு செய்வார் என்பதை நம்பும்படியான ஒரு அடையாளத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். நோவாவுக்கு அடையாளம் கொடுத்தது போல யோவானுக்கு ஒரு அடையாளத்தை இப்படி தான் நடக்கும் பார்த்துக்கோன்னு சொல்லி அடையாளம் கொடுத்தது போல நமக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை என்றைக்கும் ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற போது மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்ன அடையாளம்னா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறாரு. நீங்கள் சும்மா ஊரில் எத்தனையோ குழந்தை பிறக்குன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. இவங்க தெரியாதனமாக போய் வேறு இடத்துல போய் பார்த்து ஒரு இன்னொரு குழந்தையும் பார்க்க வாய்ப்பு என்ன செய்யுது இருக்குது. ஆகவே அன்னைக்கு இயேசு பிறந்த நேரத்திலேயே வேறொரு குழந்தையும் என்ன செஞ்சுருக்கலாம், அப்படி தானே, இன்னொரு இடத்துல பிறந்திருக்கலாம். அதனால் ஆண்டவர் ஒரு குழந்தைய மட்டும் பார்க்க அனுப்பலை, மேய்ப்பர்களை மேசியாவை பார்க்க அனுப்புகிறாரு. குழந்தைய பார்க்குறத எத்தனை குழந்தை பார்க்கலாம், எல்லா குழந்தையும் மேசியா இல்லையே. அப்போது மேசியாவாகிய குழந்தைய தான் மேய்ப்பர் பார்க்கணும். அதுக்கு ஆண்டவர் சும்மா அனுப்பலை, ஒரு அடையாளம் சொல்லி என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் வார்த்தை அல்ல, அடையாளத்தின் வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் என்ன செய்கிறோன்னா பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடையாளம் காணும்படி செய்கிறவர். பைபிளில் எலியா ஜெபிக்கிறார் மழைக்காக, வேலைக்காரனை போய் பார்க்க சொல்கிறாரு, பார்த்துட்டு வான்னு. அவரும் போய் பார்த்துட்டு வர்றாரு, ஒன்றையும் காணோம். அப்புறம் ஒரு முறை சொல்கிறாரு, கையளவு கொஞ்சம் மேகம் இருக்கு. அதுதான் அடையாளம். என்ன அடையாளம், எதுக்கான அடையாளம்? பெருமழை பெய்வதற்கான அடையாளம். இதிலும் பெரிதானவைகளை காண்பதற்கான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருவார்.
நடக்கிறது என்னமோ இப்போ நடக்குமோ பிறகு நடக்குமோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நடக்கும்ன்றதுக்கான அடையாளத்தை ஆண்டவர் முன்னாடியே என்ன செஞ்சிடறாரு, கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் தந்துடுறாரு. எனவே அடையாளம் தந்து நம்ப பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. யோவானை அவன் ஆண்டவரை பற்றி அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை அவன் அறிந்திருந்தானே, அதை விட இதிலும் பெரிதானவைகளை காணும்படி யோவானுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்புறமா பாருங்க, நாம் எதிர்பார்த்ததிலும் பெரிதானவைகளை காண செய்வார். ரெண்டாவது, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை விட பெருசாக காண செய்வார். நமக்கு ஒரு இடத்துல வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, எல்லாத்துலேயுமே ஒரு இடத்துக்கு வந்துடுவோம்னா இது இருந்தால் கூட நமக்கு பரவாயில்ல அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் பாருங்களேன். ரொம்பலாம் ஆசைப்படலாம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு அளவுக்கு இருந்தால் போதும் ஆண்டவரே, அப்படி ஒரு ஜபத்துக்கு என்ன செஞ்சுன்னு வந்துடுவோம். நமக்கே என்ன வந்துடும்னா ரொம்ப ஆசைப்படுறோமோ அப்படின்ற மாதிரிலாம் நமக்குள்ள மனசுக்குள்ளே தோணும். ஆண்டவரே இது நடந்தால் போதும், பணமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உறவு சார்ந்ததாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன நினைப்போம்னா, நான் ரொம்ப உங்கள்கிட்ட நிறையலாம் கேட்கலப்பா, எனக்கு இந்த அளவு கொடுத்தாலே எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு அளவை நம்ம என்ன செஞ்சிருவோம் வச்சு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் சொல்லுவோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்ப்பதை விட இதிலும் பெரிதானவைகளை நீ காண முடியும். ஆண்டவர் அப்படி செய்கிறது தான் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பைபிள்லையும் நிறைய பேர் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட அதிகமாக தான் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார், அதிகமாக தான் செஞ்சுருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் இதில் வாசிக்கிற போது 1:38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா. என்ன இவங்க ரெண்டு இந்த சீஷைகள் கேட்குறாங்க. யோவானுடைய சீஷைகள் இயேசுவை பார்த்து அவர் போன உடனே அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, நீர் எங்கே தங்கி இருக்குது. அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட விடுறாம, அவர் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அவங்க ஆசை எதிர்பார்ப்புன்னா இயேசு எங்கே இருப்பார். இப்படி ஒரு அதாவது யோவானையே பெருசாக நினைக்கிறாங்கல்ல, அவரே இன்னொரு ஆளை பெரிய ஆளுன்றாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அப்போனா அவருடைய தங்கியிருக்கிற இடம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. வேறு ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம், அவர் தங்கியிருக்கிற இடத்த பார்த்தா போதும், தங்கியிருக்கிற இடம் எவ்வளோ பெருசுன்னு பார்க்கணும், அதுதான் இவங்களுக்கு ஆசை. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ வாசி இடத்தை பார்க்க வந்தேன். பின்னாடி வாசிக்கிற போது ஆண்டவர் ஒரே வார்த்தை 39 நீ வந்து பாருங்களேன். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவர்கள் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாக இருந்தது. அல்லேலூயா. அந்த அந்திரேயா தான் சொல்கிறேன் 41 அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பது கிறிஸ்து என்று. அப்போது அந்திரேயாவுக்கு வந்து என்ன ஆசை இருந்தது, எதிர்பார்ப்பு. இயேசு எங்கே, நம்முடைய தலைவன் யோவான் அவ்வளோ பெரிய ஹீரோ மாதிரி இருந்தார் அன்னைக்கு எல்லாருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிற யோவானே இன்னொரு ஆளை பார்த்து என்ன செய்கிறாரு, பயப்படுறாரு. அவரே சொல்கிறாரு, நான் அவருடைய பாதரட்சியின் வார அவிழ்க்கிறதுக்கு, யோவானுடைய பாதரட்சி அவிழ்க்க பாத்திரன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த யோவானே சொல்கிறாரு, நானே ஒருத்தருடைய பாதரட்சி அவளுக்கு நான் தகுதி இல்லைன்றார். அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார், அவர் எங்கே தங்கியிருப்பார், அவரை பார்த்தா போதும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, தங்கும் இடத்தை பார்த்தால் போதும் என்று நினச்சவனுக்கு மேசியாவை காணும்படியான பாக்கியம் என்ன செய்யுதுன்னா கிடச்சி. அல்லேலூயா. அவனே சொல்கிறான், உண்மை நாங்கள் மேசியாவை கண்டோம். இடத்த பார்க்க வந்தவனுக்கு மேசியாவை பார்க்க வச்சிட்டார். நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்பார்த்ததை விட மேலாக செய்வார். இதை கண்டால் போதுமே நினைக்கிறாயா, அதை விட மேலானதை காண செய்வார். இது கிடைத்தால் போதுமென்று நினைக்கிறாயா, இதை விட மேலானதை கிடைக்கும்படி தேவன் செய்வார். எதிர்பார்ப்புகளை தாண்டி நாம் காணும்படி அடையும்படி தேவன் கிருபை செய்வார். இந்த சூழ்நிலை எனக்கு மாறினா போதும், இந்த பிரச்சனை மாறினா போதும், இது கிடைச்சா கூட நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்றை கொஞ்சமாக எதிர்பார்த்துருக்கிறத ஆண்டவர் அதிகமாக தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்சம் கழுதை மாத்திரம் கிடைச்சா போதும். எதுக்கு? காணாமல் போயிடுச்சு சவுலுக்கு.
அவங்க அப்பா அனுப்புகிறார். அப்போது அவனுக்கு ரொம்ப வேறு ஒன்றுமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு கழுதை கிடைச்சாவே அவனுக்கு சந்தோஷம், கோடி நன்றி அப்பா. ஏன்னா இங்கே எத்தனை மலையை தாண்டினா போகிறது, இந்த கழுதை கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கழுதை இல்லை, அவனுக்கு என்ன காத்திருந்துச்சு? ராஜ மேன்மை அவனுக்கு காத்திருந்துச்சு. அவனை சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக்குனார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம். எதிர்பாராத ஒன்று ஆண்டவர் தரார். நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்றுக்கு மேலே நீ எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதம் தரேன். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது ஆண்டவர் செய்ய முடியும், அது ஆண்டவர் செய்ய முடியும். நான் இன்னொன்று சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இயலாமை என்ற நிலையில் பெரிதானவைகளை காண செய்வார். ஸ்தோத்திரம். நம்முடைய இயலாமை அப்படின்ற நிலை வரும்போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதை விட பெரிதானவைகளை காண தேவன் கிருபை செய்வார். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் யோவானில் 9ஆம் வசனத்தை நாம் படிக்க விரும்புகிறோம். யோவான் 6:9. சரி. இங்கே வாசிக்கிற போது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இங்கே ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும்? ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அந்த வனாந்திரத்தில் உணவு எப்படி கொடுக்க முடியும்? சீஷர்களே கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்ல, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆண்டவர் அதை வச்சு தேவனாகிய கர்த்தர் அவங்களுடைய இயலாமையில் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு செய்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் பின்னாடி வாசிக்கும் போது 12 கூடைகளை மீதி எடுக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். முடியாது, நடக்காது, இது செய்ய வாய்ப்பே இல்லை அப்படின்ற இடத்துல இயலாமையில் பெரிய காரியங்களை காண செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு சில நேரங்களில் நமக்கே நம்பிக்கை என்ன செஞ்சிடும், போயிடும். நமக்கே ஒரு இடத்துக்கு வரும்போது சோர்ந்துடுவோம்ல. ஆனால் சோர்ந்து போகக்கூடாதுன்றார் ஆண்டவர். நிச்சயமாக நடக்காதுன்றதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இடத்துல இருந்தாலும் கர்த்தராகி தேவன் அந்த இடத்துல இயலாமைந்த இடத்துல தேவன் அற்புதம் செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இது ரொம்ப ஆச்சரியமானது. யாருமே நம்பலை, ஆனால் தேவன் அதை செய்தார். மீதி எடுக்க பண்ணினார். பாருங்கள். ஸ்தோத்திரம். யாக்கோபு 15 யாத்திராகமம் 15:11 வாசிக்கிற போது வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:11. இங்கே ஆண்டவரை துதிக்கிறாங்க. எப்படின்னா, ஸ்தோத்திரம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு துதிக்கிறாங்க. பாருங்க, தேவன் பெரியவர்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எகிப்தில் இருக்கும்போது தேவர்களில் ஒப்பானவர் யார், மற்ற தேவர்களை காட்டிலும் தேவன் பெரியவர் அப்படின்றத எகிப்திலே தேவன் காண்பித்தார். மோசையை செங்கோலை போட்ட அந்த கோலை, மேய்ப்பனின் கோலை போட்ட உடனே மந்திரவாதிகளும் செய்தாங்க. அந்த இடத்துல எல்லா பாம்புகளையும் மோசே என்னுடைய கோல் பாம்பானதை அது விழுங்கிட்டு, அங்கேயே தேவன் சர்வ வல்லமையுள்ளவர்னு காமிச்சிட்டார். 10 வாதைகளை காண்பித்து தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் காண்பித்துட்டார். ஆனால் அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அறிந்ததை இப்போ ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார்னா 15ல் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஏற்கனவே நம்ம ஆண்டவர் நல்லவன் தெரியும், வல்லவன் தெரியும். அதை நமக்கு தேவன் செய்யும் பெரிதானவைகளினாலே அவர் உண்மையாக வல்லவர்னு அறிய பண்ணுவார், அடையாளப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நமக்கெல்லாம் புதுசு கிடையாது. நம்ம ஆண்டவர் யார் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆண்டவர் வல்லமையானவர் நமக்கு தெரியும். வல்லமையானவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறத ஆண்டவர் மறுபடியும் நமக்கு என்ன செய்கிறாருன்னா உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சம்பவத்தை, ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நிச்சயமாக இதிலும் பெரிதானவைகளை காண தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே,
கர்த்தாவே கிருபை தாரும். இந்த மாதத்தில், மே மாதத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஏற்கனவே கண்டவைகளை காட்டிலும் பெரிதானவைகள், ஆண்டவரே நான் அறிந்ததை காட்டிலும் பெரிதானவைகளை அறிந்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்யும். நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் காணும்படி தேவன் கிருபை செய்யும். என் இயலாமையில் ஆண்டவரே என்னால் முடியாது அப்படின்னு நிலையில் பெரிதானவைகளை காண தேவன் கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேருக்கு செய்தவர், எனக்கும் செய்ய வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நான் நினைக்கிறத விட அதிகமாக செய்கிற தேவன் அப்பா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் பைபிளில் படிக்கிறோம் ஐயா. இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா, நான் கொஞ்சமாக தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன், ஆனால் நீங்கள் அதிகமாய் தருகிற தேவன். எல்லாரும் புசித்து சாப்பிட்டு திருப்தி அடைந்தால் போதும் என்று நினைக்கிற இடத்துல மீதியும் எடுக்க பண்ணினீர் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் அடையாளப்படுத்துகிற தேவன் அல்லவா ஐயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஐயா. இடத்தை பார்க்க வந்தவனை, மேசியாவை காண செய்தவரே, இந்த நாளிலே கூடப்பா எங்கள் வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்ய போறபடியால் நன்றி ஐயா. கிருபை பாராட்டுவீராக, நன்மைகளை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துற ஐயா, தாழ்த்துற ஆண்டவரே, உங்கள் அன்பினால் நிரப்புங்க. எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த கால வேளையில் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த அதிகாலையில், இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் சமூகத்தை தேடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவரை கேட்பதாக மாத்திரம் அல்ல, அதை காணும்படியாக செய்கிறவர் அப்பா, காணும்படியாக செய்கிறவர். புறாவை போல புறா யார் மேல் இறங்கி வருகிறதோ அவரே மேசியான்னு யோவானுக்கு சொன்னதை அவன் கேட்க தான் செய்திருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் கண்கள் காணும்படி அது நடந்தது போல இன்னைக்கும் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு கேட்கிற இந்த செய்தி எங்கள் கண்கள் காணும்படியாக, பெரிதானவர்களை காண பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறது இல்லை அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்ப்பதை விட மேலானவைகளை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும், நிறைய கிருபைகள் கிடைக்கிற மாதமாக இருக்கணும், சந்தோஷமான மாதமாக இருக்கணும், ஆரோக்கியமான மாதமாக இருக்கணும். அவங்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை தருவீராக என்று ஜெபிக்கிறையா. கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, அவங்க கையின் பிரயாசங்கள், வேலைகள், தொழில்கள், போக்குவரத்துகள், ஆண்டவரே பிள்ளைகளின் எதிர்காலங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே வருமானங்கள் அத்தனையிலும் உடைய கிருபை இருப்பதாக. இயேசுவே, எங்கள் சபையும் கூட இந்த மாதத்தில் ஒரு வளர்ச்சி காணட்டும். எங்கள் சபையும் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காணட்டும். எல்லா விசுவாசிகளுக்காக, இன்னைக்கு வராதவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். அவங்க மேலேயும் கர்த்தர் பிரியமாக இருங்க, கிருபையாக இருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.